கருத்துக்களை பதிவு செய்தோம். சில நண்பர்கள் நம்ம ஓட்டு போட வேணாம்னு சொல்ற திமுகவுக்கு அது ஓகே, யாருக்கு போடணும்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. அது உங்களுக்கு ஒரு அனுபவத்தை பகிர்றேன். ஐயா சொன்னாங்க பாத்தீங்களா, எம்ஜிஆர வீழ்த்தவே முடியாது, மிகப்பெரிய சீமானத்தில் அவர் தோக்கடிக்க முடியும்னு சொன்னீங்க. ஆனா வரலாற்றுல அவர் 2 எம்பி தான் தேர்தல் செய்கிறார். விவசாய சங்கம் எதிர்த்து வேலை செய்து 37 இடத்துல தோக்குறாங்க. அதுக்கப்புறம் நாராயணசாமி நாயுடு வீட்டுக்கு, நம்ம உலக பெருந்தலைவர் வீட்டுக்கு எம்ஜிஆர் போறாரு. அந்த மாதிரி ஒரு தேர்தலில் மாற்றத்தை உருவாக்குனீங்கன்னா நம்ம சங்கத்தை தேடி எல்லாரும் வருவாங்க. நாமளா வழி பயிராக ஆதரவு சொன்னீங்கன்னா அது நம்ம தூண்டில சிக்கிறோம். அதிமுகவுக்கு பிஜேபிக்கு எல்லாரும் தினசரி ஆதரவு கொடுக்கறதுக்கு ஒரு கும்பல் போயிட்டு இருக்காங்க. 4 பேர் 5 பேர் 10 பேர் ஒத்தாள் இருக்கிற 4 பேர் கூட்டிட்டு போறேன், 4 பேர் இருக்க 40 பேர் கூட்டிட்டு போறேன். அவையெல்லாம் யாரும் மதிக்கிறதே இல்லை. அவருக்கு தெரியும் இது 1 லட்ச ரூபாய் சங்கம், இது 5 லட்ச ரூபாய் சங்கம், இவனுக்கு மொத்தத்துக்கு 10 லட்ச ரூபாய் கொடுத்த போய் பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? ஆக யாரு நம்மள நாடி வரக்கூடிய அளவுக்கு நம்ம பலத்தை உருவாக்கணும். அதுதான் நிறைய பேர் சொன்னாங்க, கட்டமைப்பு உருவாக்கணும், கட்டமைப்பு உருவாக்கணும். ஒவ்வொரு தேர்தலும் ஒவ்வொரு இலக்கு. இந்த தேர்தலில் நம்ம பலத்துக்கு தகுந்த இலக்கு என்பது திமுகவை தோற்கடிக்க வேண்டும் தான் நம்ம பலத்துக்கு தகுந்த இலக்கு. யாரை கொண்டு வரணுங்கிறதுக்கான இலக்கு நாம இன்னும் நிறைய விவசாயிகளை கிராமத்தோடு பொறுப்பளிக்க வேண்டியிருக்கிறது. இந்த நாடு நம்மதாகும், இந்த மக்களுக்கு எல்லாம் நன்மையும் செய்வோம். ஆனால் நம் விவசாயிகளை நாம் ஒன்றுபடுத்தாமல் அதற்கு எவ்வித சாத்தியமும் இல்லை. இங்க இருக்கிற எல்லா நிர்வாகிகளும் இருக்கிறீங்க, நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்தை யோசிங்க. விவசாயிகளை ஒன்றுபடுத்துவது கிடைத்து இருக்கணும். எல்லா விவசாயிகளும் நம்ம சங்கத்துக்கு வந்து பெரிய பேராசை இருக்கா இல்லையா? உங்களுக்கு இருக்கா இல்லையா? இருக்குல்ல? கூட வேலை செய்யற விவசாயிகளை கருத்து வச்சுக்கிறீங்க. ஏன் வச்சுக்கிறீங்க? இங்க யாருக்கு எம்எல்ஏ சீட்டு வர போறதில்ல, பணமும் வர போறதில்ல, எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தாதான் ஜெயிக்க முடியும். அப்ப எல்லாரையும் அன்பா நட்பா நடத்தாம ஏன் இந்த கோஷ்டி கொசு உருவாக்குறீங்க? அது ஒரு சில மாவட்டங்கள் உருவாக்கி இருக்குது. உருவாக்குறவங்களே எனக்கு தெரியும், அதுக்கு பலியானவங்களே எனக்கு தெரியும். ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க திருத்தறதுக்கான பல வாய்ப்புகள் நாங்கள் கொடுப்போம். அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி உங்களை மாத்திக்கலன்னா உங்களை அனுப்பிச்சு யோசிக்க மாட்டோம். ஏன்னா இது விவசாயிகளுக்கான சங்கம். இந்த சங்கத்தை வளர்ப்பதால் மட்டும்தான் விவசாயிக்கு நன்மை கிடைக்கும். மிக தெளிவா புரிஞ்சுக்கங்க. ஒரு 4 பேரை சேர்த்துக்கிட்டு உங்களை வளர்த்துக்கிறதா அந்த விவசாயிக்கு எந்த நன்மையும் கிடைக்காது. இப்ப விவசாயிகள் வாழ்க்கை நல்லா இருக்கணும். வரலாற்று முழுக்க தோல்வி 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 சந்திச்சே வந்திருக்கிற விவசாய சமூகம் ஒவ்வொரு எழுச்சியும் அடக்கப்பட்டிருக்கிறது, ஒடுக்கப்பட்டிருக்கிறது. வரலாற்று தலைவர் சொல்றாங்க கத்துக்கணும்னு. எதை கத்துக்கிட்டீங்க? எல்லா அரசியல் கட்சியிலும் எல்லா கிராமத்துடைய கோஷ்டி குசலம் மட்டும் தான் கத்து வச்சிருக்கிறீங்க. ஆக அன்பா இருக்கணும், நட்பா இருக்கணும், விட்டு கொடுக்கணும். குறைகள் இருக்கதான் செய்யும், அனுசரிச்சு அன்பா தட்டி கொடுத்து தனிப்பட்ட முறையில் கூட்டிட்டு போய் இந்த மாதிரி நீங்க செய்யறது தப்பா இருக்கு, சரி ஒருத்தர் மேல குறை வச்சிருக்கிறீங்களா, அவங்க 9 நல்லது இருக்கும். ஆனா அதை பார்க்க மாட்டேங்க, ஒரு குறை மட்டும் பேசி அவங்களை பிரிவுபடுத்துவீங்க, ஒதுக்கி வைப்பீங்க. தயவு செஞ்சு விவசாயிகளிடம் இருக்கக்கூடிய கோஷ்டி குசல் தான் இன்னைக்கு திமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ் எல்லா பக்கம் போய் நிற்குது. ஏன்னா விவசாயிகள் தான் எல்லா அரசியல் கட்சிகளும் ஒன்றிய மாவட்ட வட்ட சதுர அமைச்சராக போய் நிற்கிறாங்க. அப்ப கிராமத்துக்குள்ள பக்கத்துல இருந்த அரசியல் போட்டி பூசல் ஊருக்கு வருது, கோயிலுக்கு வருது, குளத்துக்கு வருது. புரியுதுங்களா? அதுக்கு அரசியல் கட்சியில போய் நிற்குது. ஆனால் அதனால்தான் விவசாயிகள் வீழ்த்தப்பட்டார்கள், வீழ்ந்து விட்டார்கள், எத்திரிக்கவே முடியல, வாழவே முடியல. நீங்களா புரிஞ்சுக்கணும். ஆக அன்பு நட்பு ஒற்றுமை விட்டு கொடுக்கிறது அப்படி செய்யுங்க, அர்ப்பணிப்பா செய்யுங்க. எங்கேயோ அறிவியல் இல்லாமல் உதவி செய்றீங்க, விட்டு கொடுக்குறீங்க. ஆனா கூட இருக்கிற சில விவசாயிகள் என்ன செய்றீங்க? போட்டி, கோபம், தேவையில்லாத வன்மம், இதையெல்லாம் நாம் விவசாயிடம் பேசி களையும்.
விவசாயத்தில் இருக்கிற அந்த உட்பூசல் அப்படிங்கிற பண்பாட்டை மாற்றி அமைக்கணும். ஒற்றுமைங்கிற பண்பாட்டை உருவாக்கணும். அப்படி நாம் உருவாக்கி கொண்டு வந்தோம்னா அந்த பேஸ், அந்த அஸ்திவாரம் தான் நமக்கு வலுவான எதிர்காலத்தை நமக்கு விவசாயிகளுக்கு கொடுக்கும். நம்ம நம்பி 50,000 விவசாயிகள் வந்தாங்க. நம்ம சங்கத்தின் மீது அடக்குவதற்கு கொடுவதற்கு வழக்கு போட்ட போது அனைத்து விவசாயிகள் ஒற்றை குரல் நம்ம சங்கத்துக்கு ஆதரவு கொடுத்தாங்க. ஆக இவ்வளவு நம்பிக்கையை பெற்றிருக்கிற நம்ம சங்கம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிக விவசாய சங்கங்கள் நம்ம சங்கத்தை நம்பினோம் கூட வேலை செய்யறதுக்கு வரலாம்னா காரணம் என்ன? சங்கத்தில் உறுப்பினர்கள் இல்லாம பொறுப்பாளர் இல்லாமையே நிறைய விவசாய கூட்டத்தை சேர்த்து நம்ம சங்கத்துக்கு வராங்க. என்ன காரணம்? நீங்களே நிறைய ஊருக்கு போறீங்க, இவர் நல்லா வேலை செய்வாரு, இவர் சிறப்பு ஒருங்கிணைப்பாரு, இவர் பொறுப்பாளராக போட்டா சங்கம் போய் கேட்கறீங்க. எனக்கு பொறுப்பெல்லாம் வேண்டாம், நான் வேணா 10 பேர் கூட்டுறது நிறைய பேர் சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல பேரை வாங்கியிருக்கோம். இது நம்ம அனைவருடைய உழைப்பாலும் தியாகத்தாலும் கிடைத்தது. ஆக நாம் ஒன்றுபட்டு வேலை செய்ய வேண்டும், ஒன்றுபட்டு இயங்க வேண்டும், அன்பாக நட்பாக இருக்க வேண்டும். இது மட்டும்தான் விவசாயிகளுக்கு நன்மையை கொடுக்கும். வேற எது விவசாயம் நன்மையை கொடுக்காது. ஆக இன்றைய சூழ்நிலையில நமது அமைப்புடைய பலத்துக்கு தகுந்தாற் போலதான் இந்த முன்மொழிவை நம்ம முன்வச்சோம். யாருக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிற இடத்துல யாரும் நம்ம கேட்கிற இடத்துல இல்லைன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். யார் மட்டும் எனக்கு ஓட்டு போட சொல்லு, அதிமுக வரல, டிவிக வரல, பிஜேபி வரல, நம்மளை தேடி வராத போது எனக்கு தேடி போய் பேசுனீங்க, என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது. நாங்க அதுக்கான பலத்தை உருவாக்குங்க, அதுக்கான களத்துல போய் வேலை செய்யுங்க, அதுக்கான கூட்டத்தை உருவாக்குங்க. தானா மாற்றம் வரும். ஆக கூட்டத்தால் தான் மாற்றத்தை உருவாக்க முடியும் என்பதை அனைவரும் உணர்ந்து கொண்டு இந்த 5 ஆண்டுகளாக விவசாய விரோத ஆட்சியை வழங்கிக் கொண்டிருந்த திமுகவை மீண்டும் தமிழ்நாட்டுடைய ஆட்சிக்கு 2026 வர்றதுக்கு இல்லாம அவர்களெல்லாம் வீட்டுக்கு அனுப்புற வேலையை நீங்கள் தரமாக செய்வீர்கள் என தலைமை குழு நம்புகிறது. அதுக்கான நீங்க ஒவ்வொருத்தரும் பிரச்சார பிரிவிலே செயல்படும். இன்னைக்கு தெரியும், ஒவ்வொருத்தரும் மொபைல் கான்டாக்ட்லயும் குறைஞ்சபட்சம் 2000 பேர் 3000 பேர் வச்சிருக்கீங்களா இல்லையா? அத்தனை பேருக்கு நம்ம சங்கத்திலிருந்து இனிமே வரக்கூடிய காணொலி அனுப்பினாலே போதும். அதுவே மிகப்பெரிய புரட்சியா. நீங்க வாட்ஸ்அப் ஒவ்வொருத்தரும் 100 குழு 150 குழு 200 குழு இருக்கிறீங்க.